ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் சிவா சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த யூடிஆர் காலத்து கை சீட்டா, ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஆர்டிஐ மூலமாக ஆர்டிஐ போட்டு வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டிஐ மனு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற இதை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹10 கோர்ட் ஸ்டாம்ப்பு. ₹10 கோர்ட் ஸ்டாம்ப்பு இருந்தாலும் சரி, ₹5 ஸ்டாம்ப்பு 2 இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒட்டி அனுப்பலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் பெறுநர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். இந்த யூடிஆர் கை சீட்டா, பட்டா, எஃப்எம்பி, இந்த யூடிஆருக்கு முந்தினது, யூடிஆருக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் கிடைக்கும். அதனால் நம்ம எழுதுறதுனா ஒரே அடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எழுதலாம், சரிங்களா. மாவட்ட நேர்முக உதவியாளர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கூட எழுதலாம். அவருக்கு எழுதுனீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து இன்னொரு ரீப்ளே வரும். அவங்க வந்து தாலுக்கா ஆஃபீஸுக்கு அனுப்பி அவங்க வந்து திரும்ப வந்து உங்களுக்கு டைம் ஆகும், 1 மாதம் அந்த மாதிரி டைம் ஆகும். அதனால் வந்து நான் ஈஸியாகவே சொல்கிறேன். தாலுக்கா ஆஃபீஸுக்கு ஒன்று, மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளருக்கு ஒன்று கரெக்டாக பார்த்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இப்போ ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர்கிட்ட கிடைக்கலன்னா, சென்னையில் சேப்பாக்கத்தில் நில நிர்வாக ஆணையர், அந்த சேப்பாக்கம் சர்வே ஹவுஸு, கமிஷனரேட் லேண்ட் சர்வே ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கே கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆர்டிஐ போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விடுனர், இந்த பக்கத்தில் கோர்ட் ஸ்டாம்ப்பு ₹10 ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. இங்கே வந்து விடுனரில் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெறுநர் வந்து பொது தகவல் அலுவலர்னு போட்டுக்கோங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா யூடிஆர் கை சீட்டா, பட்டா, எஃப்எம்பி அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்குன்னா தாலுக்கா ஆஃபீஸில் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அலுவலகம், உங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் எதுவோ அதை போட்டுக்கோங்க. எந்த வட்டம், இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எந்த வட்டமோ அந்த தாலுக்கா, சரிங்களா, வட்டம்னா தாலுக்கா, அந்த வட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், பொருளில் வந்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் மற்றும் பிரிவு 7(1) படி இங்கே வந்து என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் போட்டுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர்னால் கோவை மாவட்டம், இங்கே வந்து வட்டம், என்ன வட்டம், கோவை மாவட்டம், காந்திபுரம் வட்டம், அதுக்கப்புறம் என்ன கிராமம், கவுண்டம்பாளைய கிராமம் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த டேஷ் விட்டுருக்க இடத்துலலாம் வந்து இங்கே உங்கள் மாவட்டம், இங்கே உங்கள் வட்டம், இங்கே வந்து உங்கள் கிராமம், அந்த கிராமத்து பேரை போட்டு கிராமம் உட்பட்ட சர்வே எண்களுக்கான பழைய எண் 503, புதிய எண், பழைய எண் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, புது நம்பரு, அந்த சர்வே நம்பர் என்னவோ அந்த சர்வே நம்பர் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றும் 120 அதன் உட்பிரிவுகள், அதான் நான் இன்னொரு சர்வே நம்பரும் சேர்த்துருக்கேன். ஒரு சர்வே நம்பர் தான் கேட்க முடியும்னு இல்லை, 3-4 சர்வே நம்பர் கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து ₹2 கணக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்வே நம்பர் கேட்குறீங்கன்னா ஒரு சர்வே நம்பருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனால் இப்போது ஒரு 2-3 சர்வே நம்பரு, இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 120ன்னு இருக்கா, 120ன்னு மொட்டையாக கேட்டிங்கன்னா 120/1 சப்டிவிஷன் ஆகிருக்கும்ல, 120ல் 1, 120ல் 2, 120ல் 3 அந்த மாதிரி சப்டிவிஷன் ஆகியிருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஜுக்கு ₹2 போடுவாங்க. நீங்கள் ஒரு சர்வே நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 4-5 சர்வே நம்பர் கேட்குறீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு காசு ஆகும், சரிங்களா. அதன் பற்றிய தகவல் வழங்க வேண்டிய விண்ணப்பம்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா இல்லை அம்மா போட்டு, நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், நான் இந்திய குடிமகனாவேன், நான் கோரும் தகவல் எனக்கு அறிந்தவரை தங்கள் அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறது என்பதை அறிவேன், நான் கோரிய ஆவணங்கள் தங்கள் அலுவலகத்தில் இல்லாத பட்சத்தில் ஆர்டிஐ ஆக்ட் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 3 கீழ் மேற்படி ஆவணங்கள் இருக்கும் அலுவலகத்திற்கு எனது கடிதத்தை அனுப்பி பெற்றுத்தரும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இது இங்கே மாவட்டம், உங்கள் மாவட்டம் என்னவோ இது அந்த மாவட்டம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்கள் வட்டம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்கள் கிராமத்தோட பேர் போட்டுங்க. கிராமத்தை போட்டு இதோ இதில் இருக்கா மாதிரி பழைய புலை எண் 503, புதிய புலை எண் 501 மற்றும் பழைய புலை எண் 50 நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய நம்பர் தெரிஞ்சாலும் எழுதுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, சரிங்களா. இதோ இது முக்கியம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள்
எடிட் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்வே நம்பர் போட்டுக்கோங்க. ஆகிய சர்வே எண்களுக்கு உரிய கீழ்க்கண்ட ஆவணங்களை சான்றிட்ட நகல் மற்றும் விவரம் தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நம்ம கேட்குறது வந்து தாலுக்கா ஆஃபீஸில் கேட்குறோம். தாலுக்கா ஆஃபீஸில் என்னென்னலாம் கேட்கலான்னா, இந்த பாருங்கள், யூடிஆருக்கு முந்தைய பட்டா நகல் மற்றும் அதன் விவரம் தர வேண்டுகிறேன். யூடிஆருக்கு முந்தைய சிட்டா நகல் மற்றும் அதன் விவரம் தர வேண்டுகிறேன். யூடிஆருக்கு முந்தைய ரிஜிஸ்டர் பதிவேடு நகல் மற்றும் விவரம் தர வேண்டுகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, யூடிஆருக்கு முந்தைய எஃப்எம்பி வரைபடம் மற்றும் நகல் தர வேண்டுகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூடிஆர் கைசிட்டா, யூடிஆர் ரெஜிஸ்டர், யூடிஆர் எஃப்எம்பி மற்றும் பட்டா சான்றிட்ட நகல் மற்றும் விவரம் தர வேண்டுகிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இப்படியும் எழுதிக்கோங்க. மேற்படி கிராமத்தில் உள்ள சர்வே எண்களுக்கு தற்போதைய உரிமையாளர் பெயர் மற்றும் பட்டா எண் எந்த ஆவண அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டது, அதன் மூல ஆவணங்கள் விவரம் மற்றும் சான்றிட்ட நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஆர்டிஐ அவ்வளோதான். அது ஆர்டிஐ அவ்வளோதான். அப்படி எழுதிட்டு அதோ கடைசியாக பாருங்கள், இதெல்லாம் எழுதிக்கோங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 7 உட்பிரிவு 8 கீழ் நான் கோரும் தகவல் நிராகரிக்கப்பட்டால் அதற்குரிய காரணம் மற்றும் முதல் முறையீடு மேல்முறையீடு அலுவலரின் முழு முகவரி தர வேண்டுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் போட்டுக்கோங்க. இந்த விண்ணப்பத்திற்கு கட்டணமாக ஆர்டிஐ ஆக்ட் 2005 படி கட்டண விதி 3 கீழ் ரூபாய் 10 மதிப்புள்ள நீதிமன்ற கட்டண வில்லை ஒட்டியுள்ளேன் அப்படின்னு போட்டு இப்படிக்குன்னு இங்கே வந்து உங்கள் சைன் போட்டுக்கோங்க. இங்கே உங்கள் நாள் உங்கள் இடம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா, போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் அனுப்பணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அக்னாலேஜ்மெண்ட் கார்டுன்னு கேளுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட் கார்டுன்னு இருக்கும், அதில் வச்சு நீங்கள் அனுப்பிவிட்டால் போதும். உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே பதில் வந்துடும். இப்போ வந்து ஓஎஸ்ஆர் இருக்குது பார்த்தீங்களா, ஓஎஸ்ஆருக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர்லாம் இருக்குது இல்லையா, ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆருக்கு ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு இதையும் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பொது தகவல் அலுவலர்னு போட்டு இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், சரியா, மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர்னு போட்டுக்கோங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸு அட்ரஸ் என்னவோ அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி முதல்ல என்னெல்லாம் சொன்னனோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இது எல்லாமே எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதிட்டு இது மட்டும்தான் மாறுது. இந்த இடத்துல உங்கள் மாவட்டம், வட்டம், கிராமம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓஎஸ்ஆர் நகல் மற்றும் ரிஜிஸ்டர் எஃப்எம்பி நகல் மற்றும் விவரம் தர வேண்டுகிறேன். ஆர்எஸ்ஆர் நகல் மற்றும் ரிஜிஸ்டர் எஃப்எம்பி மற்றும் தர வேண்டுகிறேன். இதான் எஸ்எல்ஆர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர் ரிஜிஸ்டர் எஃப்எம்பி. இதை அப்படியே எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இது பண்ணிக்கோங்க. அதை எழுதிட்டு அது கூடவே இது இப்படி தான், அதை எழுதிட்டு அது கூடவே இது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000 பிரிவு 5 இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கவர் வச்சு இங்கே ஃப்ரம்மில் வந்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க, உங்கள் பேர் அட்ரஸ் எழுதிக்கோங்க. இங்கே 2ல் வந்து யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள எழுதிக்கோங்க. எழுதிட்டு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட் கார்டுன்னு கேளுங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்கு காசுலாம் கிடையாது. அதை வந்து கூட பார்த்திங்கன்னா இது கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம். தேங்க்யூ.